நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதியின் உடை அணிந்தவர்கள் எங்க வாசமா இருக்கிறாங்கிறது குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி சங்கீதம் 84வது அதிகாரம் வசனம் 4, சாம்ஸ் சாப்டர் 84 வெர்ஸ் 4. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் துதியின் உடைய அணிந்து கொண்டு தேவனை சதா காலமும் துதித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுடைய வீட்டிலேயே வாசமா இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அந்தபடியாகவே வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்காசனத்தை பற்றின தரிசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்? சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற 4 ஜீவன்களும் ஓயாம சதா காலமும் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி துதித்து கொண்டே இருக்கு இல்லையா? அந்தபடியாக அவருடைய வீட்டில் வாசமா இருப்பவர்கள் துதியினால நிறைந்தவர்களாக இருப்பாங்க. சங்கீதம் 65வது அதிகாரம் 4வது வசனத்துல உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்யவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். இப்படி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய வீட்டுல வாசமா இருக்கிற பாக்யவான்கள் யாரா இருப்பாங்க? அவரை எந்நாளும் துதித்துக் கொண்டிருப்பவர்களே. இந்த துதியானது எக்காலத்திலேயும் நம்முடைய வாயில் இருக்கணுங்கிறத தாவீது ராஜாவை பார்த்து தெரிந்து கொள்றோம் இல்லையா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் துதித்து கொண்டே இருக்கிற ஒரு நிலையில அவர் காணப்படுகிறாரு. அப்படியானவரே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருக்கிறாரு. சங்கீதத்துடைய பல்வேறு வசனங்கள்ல அவர் தேவனுடைய வீட்டை நாடுபவராக இருக்கிறாரு. எதனாலனா எந்த நேரத்திலையும் அவர் துதித்து கொண்டே இருக்கிறாரு. சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனத்துல கூட கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்னு சொல்றாரு. இந்தபடியாக அவருடைய வீட்டுல தங்கியிருப்பவர்கள் அவருடைய துதியை சொல்லி வரும் ஜனமாக இருப்பாங்க. அந்த துதி எப்பொழுதுமே அவங்களுடைய வாயில நிரம்பி இருக்கும். சங்கீதம் 71வது அதிகாரம் 8வது வசனத்துல என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக சொல்லி விண்ணப்பிக்கப்பட்டிருக்கு. அந்தபடி நம்முடைய வாயானது அவருடைய துதியினால நிரம்பி இருக்கும் போது நம்முடைய வாயில தேவையில்லாத வார்த்தை எதுவும் வராது. அவருடைய துதி நிரம்பி இருக்கிற வாயில அசுத்தமான ஏதொன்றையும் பார்க்க முடியாது. அதே போல சங்கீதம் 145வது அதிகாரம் 21வது வசனத்துல என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. தாவீது ராஜா பாடின ஸ்தோத்திர சங்கீதமாக இது இருக்கு. இதுல அவருடைய வாய் மாத்திர துதியில நிரம்பி இருப்பதாக கேட்கல, மாம்ச தேகமுள்ள எல்லாமே தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லி அவர் வாஞ்சித்து கேட்கறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? இந்தபடியாக அவருடைய வாசல்கள்ல துதியோடும் அவர் பிரகாரங்கள்ல புகழ்ச்சியோடும் நம்ம பிரவேசிக்கணும். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும் சொல்லி சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனமும் நமக்கு தெளிவா காண்பிக்குது. இந்தபடியாக தேவனுடைய துதி நம்முடைய வாயில என்றென்றைக்கும் நிரம்பி இருப்பதாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம தேவனுடைய வீட்டிலேயே வாசம் செய்பவர்களாக இருப்போம். பூலோகத்தில் இருக்கும் போதே நாம தேவனை துதிக்கிறவர்களாக காணப்படணும். அப்படியாகவே அவருடைய ராஜ்யத்தை இங்க நாம ஸ்தாபிக்க முடியும். நாம துதிக்கும் போது அவர் இறங்கி வருபவராக இருப்பாரு. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளார வாசமா இருக்கிற தேவன் பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி நம்முடைய துதிகளுக்குள்ளார வாசம் செய்கிற தேவனை நாம துதித்து துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 136வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் பெற்றுக்கொள்ள அவருடைய துதி நம்முடைய வாயில் நிரம்பினதாக இருக்கணும். அந்தபடியாக நாள்தோறும் அவரை ஸ்தோத்தரித்து அவரை நோக்கி பார்த்து துதித்து கொண்டிருப்பவர்களாக நாம ஒவ்வொருத்தரும் காணப்படுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. நம்மை மீட்டுக் கொண்ட கர்த்தராகிய தேவனை எந்த நாளிலும் எக்காலத்திலும் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பது எவ்வளவு மேன்மையான காரியம். அப்படியாக நாம் அவருடைய வீட்டுல வாசம் செய்கிற பாக்கியவான்களாக காணப்படுவோம். இந்த ஒரு ஸ்தானத்தில் நம்மை வைக்கவே தேவனும் விரும்புறாரு. இதை அறிந்து கொண்டு தேவனுடைய வீட்டில் வாசம் செய்பவர்களாக எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்க எப்பொழுதும் எங்கள் வாய் துதினால நிரம்பி இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக பரலோகத்துல எப்பொழுதும் உம்முடைய துதி எழும்பிக் கொண்டிருப்பது போல பூலோகத்திலும் நாங்க எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருக்கணும் தகப்பனே. துதியின் ஆடை அணிந்தவர்களாக எப்பொழுதும் உம்முடைய வீட்டில் வாசம் செய்பவர்களாக உம்மையே நோக்கி பார்க்கிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் தேவரையும் மாற்றி அருளுங்கப்பா. அப்படியே நீங்க மாற்றப் போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.